அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன பதிவோடு சந்திக்க வருகிறேன். மக்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்ல தோன்றலில் தோன்றாமை நன்று, வள்ளுவர் சொல்றது. இது எப்படின்னா, நம்மால் முடிந்த நன்மைகளை எல்லா உயிர்களுக்கும் செய்ய வேண்டும். எல்லா உயிர்களுக்கும். சில அரக்க குணம் கொண்டவர்கள் இந்த நாயை உதைக்கிறது, அடிக்கிறது, மாட்டை அடிக்கிறது, மனிதனை அடிச்சுக்கிறது, ஒருத்தர் வெட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. காலத்தின் கோலம் அது. எந்த காலமாக இருந்தாலும் காலங்கள் மாறலாம், எது வேண்டுமானாலும் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் சிறு வயதிலிருந்தே அந்த காலத்தில் பெரியோர்கள் கடைபிடித்த சிந்தனையை நாம் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்தால் நன்மை உண்டு. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கு, ஒரு பாட்டி கையேந்தி அப்பா பசிக்குதுப்பான்னு சொல்லுது, ஏதாவது காசு இருந்தால் கூட அப்படிங்குது. அந்த குழந்தை உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தையினுடைய அம்மா தனக்கு கொடுத்த உணவை எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்து சாப்பிடுங்க பாட்டின்னு சொல்லுது. இதுதாங்க அறம். அது கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை காப்பாற்றும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு குழந்தை பாருங்க, இது அப்பா அம்மா நிறைய பொருள்களை வாங்குறாங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்குறாங்க. ஆனால் ஒரு வயசானவர் ஒரு 10 ரூபா கொடுப்போம், ஒரு டீ குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிச்சைக்காரரு. ஆனால் அந்த அப்பா அம்மா கொடுக்க மனசில்லை. ஆனால் அந்த குழந்தை யோசிக்காமல் அப்பா பையில் இருந்து அந்த பிச்சைக்காரனுக்கு எடுத்து கையில் கொடுத்துருந்தா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. இதுதான் பிஞ்சிலே அறம் செய்யும் சிந்தனை இளமையிலேயே வளரணும். பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் செய்யும் அறம் கூடவே நிற்கும், என்றும் அவர்களை காக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்திப்போம்.